அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் நஷ்டத்துக்குரியவர்கள் யார் என்று பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறிக்கொண்டிருக்கும் போது 3 முறை ஆமீன் 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 என்று கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மிம்பரில் ஏறும்போது இதற்காக 3 முறை ஆமீன் என்று கூறினீர்கள் கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, எவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். நானும் ஆமீன் என்றேன். எவருக்கு பெற்றோர் இருவருமே அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளில் இருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். நானும் ஆமீன் என்றேன். எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது ஸலவாத் கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள். நானும் ஆமீன் என்றேன். இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் அல்லாஹ்வின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தோ தாகித்திருந்தோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1903வது ஹதீஸில் பதிவாகியுள்ளது.